Hello everyone, welcome back to my channel. நான் தான் இம்தியாஸ் and this is the 5% club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்றைக்கி நிஃப்டி நமக்கு ட்ரேட் கொடுக்கல, ஆனால் பேங்க் நிஃப்டியில் நல்லா ட்ரேட் கொடுத்துச்சு, அதை ட்ரேட் பண்ணோம். நாளைக்கு என்ன பண்ண போகிறேங்கிறத இப்போ கிளியர் பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு என்னோடய பிளான் என்னென்னா, ஒரு வேளை மார்க்கெட் 20853க்கு கீழே வந்துச்சுன்னா ஒரு டைம் நான் ஷார்ட் பண்ணுவேன். திஸ் டசன்ட் மீன் மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிடுச்சுன்னு சொல்ல. நான் அக்ரெசிவாக எங்கே ஷார்ட் பண்ணுவேன்னா 20730 கீழே தான் அக்ரெசிவாக ஷார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த இடத்துல ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சு 20 let me remove this off. Okay, 20948 20950 கீழே ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சும் மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ரிட்டர்ன் ரெசிஸ்டன்ஸ் வாங்குச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். இல்லாட்டி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 20855க்கு கீழே ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த ரெண்டு தான் நாளைக்கு எனக்கு பிளான் ஃபார் நிஃப்டி. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி மார்னிங் நமக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சிது. அதாச்சும் 11:15 கிட்டே இந்த இடத்துல ஒரு ட்ரேட் இனிஷியேட் ஆச்சு. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கேண்டலுக்கு மேலே இருந்துச்சு ஸ்டாப் லாஸ். இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம 1:3 இருக்கும். ஓகே, விச் இஸ் அ குட் ட்ரேட். 1:3 இஸ் அ குட் ட்ரேட். ஆனால் என் டார்கெட் 1:10 வரைக்கும் இருக்குது. அதாச்சும் 46,515 வரைக்கும் என் டார்கெட் இருக்குது. நான் கண்டிப்பாக அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். நாளைக்கு எங்கே ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் இங்கிருந்து கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு வேளை 47145 ப்ரைஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே தான் இருக்கும். இந்த ஸ்விங்குக்கு மேலே இருக்கும் ஸ்டாப் லாஸ். அதாச்சும் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸாக இருக்கும். லெட் மீ ஜஸ்ட் plot it. ஓகே, இப்படி தான் இருக்கும் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஃபார் டுமாரோ திஸ் இஸ் அ பிளான். ஒரு வேளை 47145 இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். அது வரல, இங்கேயே சைடு போயிட்டுருக்கு, அதுக்கப்புறம் எப்போவாச்சும் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது அப்படின்னா, அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் 46,920க்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஓகே, இந்த ரெண்டு தான் என் பிளான் நாளைக்கு. லெட்ஸ் see how the market is performing. அதே மாதிரி யூஎஸ் ஆயில் இன்றைக்கி 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. அதாச்சும் இது நம்ம கீ லெவல்ஸ். இங்கே நான் பண்ண பெரிய தப்பு என்னங்கிறத சொல்கிறேன். நானும் ஒரு சாதாரண ஹியூமன் பீயிங் தான், நானும் இந்த மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் பண்ணுவேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாச்சும் மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. ஓகே, மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கும்போது இதில் நான் பை பண்ணால் நான் வந்து கவுண்டர் ட்ரேட் பண்ணுறேன். ஓகே, கவுண்டர் ட்ரேடுங்கிறதே வந்துட்டு ஒரு கத்தியை வந்து என்ன நோக்கி பிடிச்ச மாதிரி தான். அது யாராச்சும் கொஞ்சம் தட்டினா கூட குத்திரும். அந்த மாதிரி தான் வந்து கவுண்டர் ட்ரேடிங். கவுண்டர் ட்ரேடுங்கிறது யார் பண்ணுவாங்கன்னா, இந்த பெரிய பெரிய ஸ்கேல்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சின்ன மொமெண்டம் தான் வேணும். சின்ன மொமெண்டம் ஆகிட்டே இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி பொசிஷன் எடுத்துகிட்டு போனவங்க பண்ணவே கூடாது. அதுவும் 1:3 1:4 வைக்கிறவங்கலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கவுண்டர் 1:3 1:4 போகிறது ரொம்ப ரேர். ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ், இந்த ரெண்டும் ஹிட் ஆச்சு. ரீசன் வாஸ் இது நம்ம கீ லெவலுக்கு மேலே இருந்தனால பை பண்ணோம். திருப்பி கீ லெவலுக்கு மேலே பண்ணி பை பண்ணோம். ஓகே, கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியிருந்தேன்னா இதுக்கு கீழே தான் ஷார்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் நான் இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணேன். இந்த ட்ரெண்ட் லைன் கரெக்டாக இங்கே அலைன் ஆச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மேலே போகும்போது நான் என்ட்ரு பண்ணேன். ஸ்டாப் லாஸ் 30 பாயிண்ட் வச்சேன். 30 பாயிண்ட் வச்சு இப்போ வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் நமக்கு இப்போது 1:8 கிடச்சிட்ருக்கு. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னவங்ககிட்ட இந்த லெவல் விழுந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் ஷார்ட் பண்ணுவேன் மார்க்கெட்டை. நான் விட மாட்டேன் இந்த ட்ரேடுங்கிறது. அதே மாதிரி நான் விடல, இந்த ட்ரேட் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். திஸ் இஸ் a வெரி குட் ட்ரேட். ஸோ அப்புறம் இங்கே ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணோம். அதாவது $70 ஒரு குவான்டிட்டி ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் எங்கே ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு வேளை மார்க்கெட் $67.60 கீழே வந்துச்சுன்னா அக்ரெசிவாக ஷார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போது நெகட்டிவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் செல்லிங் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே மார்க்கெட் சர்வைவ் பண்ணும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கப்புறம் தான் கீழே வரும். ஓகே, ஸோ இங்கே எதுவுமே ஷார்ட் பண்ண மாட்டேன். $67.60 கீழே தான் வந்து ஷார்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட். ஆனால் பட் நவ் வி ஆர் ஸ்டில் இன்டாக்ட் ஆன் திஸ் ட்ரேட். நெக்ஸ்ட் இஸ் கோல்டு. நம்ம இந்த இடத்துல ஷார்ட் பண்ண நேற்று, அதாச்சும் 1990 ஷார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்துருச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் இருந்தனால எனக்கு பயம் கிடையாது. இங்கே பிரேக் ஆனு நான் என்ட்ரு பண்ணல, பிகாஸ் இது சைட்வே இந்த ரீஜனே வந்து இந்த ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஜனே சைட்வேஸ் மார்க்கெட் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. பிகாஸ் த ப்ரைஸ் ஆக்ஷன் இஸ் லைக் தட். ஸோ இஃப் இட் க்ராஸஸ் 19745 கீழே வந்துச்சுன்னா நான் திருப்பி ஷார்ட் பண்ணுவேன். அதாச்சும் தேர்ட் பொசிஷன் இருக்கும் நமக்கு இதில். இதை நம்ம ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட், இது தேர்ட். நம்ம நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், பட் வீல் ஸ்டில் ஹோல்ட் திஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இஸ் நம்மகிட்ட 4 ஸ்டாக்ஸ் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் Pidilite on a weekly time frame. This is a very good pattern. I will explain this pattern. So lower high, this is
a lower high. ஓகே, இங்கே ப்ரைஸ் எக்ஸாஸ்ட் ஆகுது. பட் இது ஒரு ஹைக்கு அப்புறம் இது ஒரு லோ. பட் இது வந்து அன்டில் அன்லெஸ் இது வந்து ப்ராப்பராக இந்த லெவலில் பிரேக் டவுன் பண்ணாத வரைக்கும் இது பேட்டர்னாக சேஞ்ச் ஆகாது. ஓகே, இல்லாட்டி இந்த லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் நான் நெகட்டிவ் பார்க்கவே மாட்டேன். அதாச்சும் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகி இந்த நெக்லைன் பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஷார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் நான் ஷார்ட் பண்ண மாட்டேன். ஸோ நாளைக்கு என்னோடய ட்ரேட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் அ மினிட், 2615 2595 இந்த என்ன காஸ்ட் கிடச்சாலும் பை பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் நாளைக்கு இனிஷியல் ஸ்டாப் லாஸ் 2577 இல்லை 2570 இருக்கும். ஓகே, அப்புறம் நாளைக்கு மூமெண்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி வச்சுப்போம். பட் டார்கெட்ஸ் வந்துட்டு 2874 வரைக்கும் போவோம். அது ஃபர்ஸ்ட் டார்கெட் 2717, செகண்ட் டார்கெட் இஸ் 2875. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டோகாப் நம்மளோட டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆல்ரெடி நமக்கு 1:3 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு திருப்பி ஒரு பிரமிடிங்க்கு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு வேளை எனக்கு 3666 ப்ரைஸ் கிடச்சிதுன்னா, இல்லை 3620 இந்த ப்ரைஸ் எங்கேயாச்சும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோடய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை ரொம்ப க்ளோஸாக கொண்டு போவேன் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை. ஏன்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் வரக்கும் சான்சஸ் இருக்குது. லெட்ஸ் சி. பட் திஸ் வில் பி மை என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஃபார் டுமாரோ. ஸ்டாப் லாஸ் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 3538 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் நல்லா ரொம்ப க்ளோஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்ஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். நம்ம என்ட்ரி 975 பண்ணியிருந்தோம். 975 என்ட்ரி பண்ணியிருந்தோம். நமக்கு 1:2 ஆல்மோஸ்ட் கிடச்சாச்சு. ஓகே, 1:4 கிடச்சாச்சு. இங்கே இப்போது பிரமிடிங் பண்ணுறதுக்கு திருப்பி வருது. அதாச்சும் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணும். ஆல்வேஸ் ரிமெம்பர், மார்க்கெட் வில் ரெஸ்பெக்ட் த ரெசிஸ்டன்ஸ். ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸுங்கிறனால அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கே கொஞ்சம் அக்யூமுலேஷன் ஆனதுக்கப்புறம், அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அக்யூமுலேஷன் ஆனதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க். மார்க்கெட் நெவர் மூவ்ஸ் இன் ஒன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ் அ பிக் ரோல். இங்கே தான் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. 1050க்கு மேலே போச்சுன்னா நானும் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 1030 இருக்கும். ஓகே, ஸோ our ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்டில் இன்டாக்ட்லாம் கிடையாது, இங்கே தான் இருந்துச்சு. அதாச்சும் 952 இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது. ஓகே, 1003 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு இங்கே மூவ் ஆயிரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் மேக்ஸ். நெக்ஸ்ட் இஸ் டாடா கன்சல்டன்சி in a weekly time frame. If you see, this is a high low. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஹைஸ் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, தட் இஸ் இட்ஸ் கெட்டிங் ஷிஃப்டட். இந்த நெக்லைன் பிரேக் பண்ணாத வரைக்கும் டோன்ட் ட்ரேட் அன்டில் அன்லெஸ் திஸ் இஸ் நாட் an M pattern. Don't short the markets. Doesn't work like that. ஓகே, ஸோ நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்துட்டு எனக்கு என் ப்ரைஸ் அது 3680 3645 இந்த காஸ்ட் கிடச்சிருந்தா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுவேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 3582 இருக்கும். ஓகே, அண்ட் மை டார்கெட் இஸ் 3989. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.